Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. And this video only for Kerala State, no betting, no gambling. 18/12/2024 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 216. போன வாரம் ரிசல்ட் வந்து 324. போன வாரம் நம்ம புதன்கிழமை 50-50 நம்ம சேனலில் கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு 342 324 ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நம்ம 5.1K சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ போடும்போது வந்து ஒரு 1000 வியூஸ்ன்றதே பெரிய இதுவாக இருக்குது. அதில் ஒரு சில பேர் மட்டும் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருப்பாங்க ரெகுலராக, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வாரம் 342 324 கொடுத்துருந்தேன் மேட்ச் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நாளைக்கு நம்ம வந்து இன்றைக்கோட சிறப்பான கெஸ்ஸிங் வந்து மார்க் பண்ணிட்டு எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து 3வது வாரம் புதன்கிழமை 50-50யோட ரிசல்ட் வந்து 216. அதுக்கு அடுத்த வாரம் 899. அதுக்கடுத்த வாரம் பம்பரு. போன வாரம் 324. நேற்று ரிசல்ட்டு 505. நேற்று வந்து 995ன்ற மாதிரி 95 வரும், சிபோர்டில் 5 வரும்னு கொடுத்துருந்தேன். சிபோர்டில் கொடுத்த 5 பாஸ் ஆகிருக்கு. யாராவது மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு போன மாதம் 216 வந்த மெயின் ரூட்டு. 216க்கு நமக்கு ஒன் டே பிஃபோரில் 485 செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். க்ளூ நம்பரோட பிசி மட்டும் எடுத்துப்போம். 41. 41க்கு +20 கால்குலேஷன், அதாவது 41க்கு அடுத்து 51, அதுக்கடுத்து 61. இதில் நமக்கு 61 கிடைக்கிது. நமக்கு ரிசல்ட்டு 16 பிசி ரிவர்ஸில் வந்துச்சு. ரிசல்ட்டு 216 இங்கே பார்க்கும்போது தெரியும். இதுவே வந்து க்ளூ நம்பரோட ஏசியும் வந்து ரிவர்ஸில் 15, அடுத்த நம்பர் 16. ஓகே, இந்த 2 ரூட்டுமே வந்து உங்களுக்கு பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு நேற்று ரிசல்ட் வந்து 505. ஃபஸ்ட்டு பிசி 11, க்ளூ நம்பரோட பிசி 11. 11க்கு 21 31ன்னு போகும். ஓகே, 31ன்ற போது நமக்கு அதான் 11 + 20 கால்குலேஷனில் நமக்கு 31. போன மாதம் 61க்கு 16 வந்தோம்னா 31க்கு ஒரு 13ன்னு வரலாம். இது வந்ததுன்னா ஏ போர்டு வந்து 113 அல்லது 213 அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து க்ளூ நம்பரோட ஏசி 11. இதுக்கு அடுத்த நம்பர் வந்து நமக்கு அங்கே 15க்கு 16 நம்பர், 11க்கு 12ன்றது ஃபாலோ ஆச்சுன்னா பிசியில் ஒரு 12ன்றதும் வரலாம். அப்படி வந்ததுன்னா அதே 212ன்ற நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது நம்ம போன வாரம் 324 வந்துருக்கு இல்லையா, அதுக்கு ஒன் டே பிஃபோர் வந்து 561. க்ளூ நம்பரோட ஏபி வந்து 12. பிசியும் நம்ம கண்டினியூஷன் பண்ணோம்னா அதான் வரும். 22க்கு அங்கே 41க்கு 61ன்னு எடுத்த மாதிரி இங்கே 22க்கு அடுத்து 32 42. இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 61க்கு ரிவர்ஸ் 16 மாதிரி 42க்கு ரிவர்ஸு 24 வந்து போன வாரம் நமக்கு 324 வந்துச்சு. ஆனால் போன வாரம் நம்ம மேட்ச் பண்ணது வந்து க்ளூ நம்பரோட ஏபி வந்து 12 + 30ன்னு எடுத்து 42க்கு ஒரு 24 324 342 வரலாம்னு கொடுத்துருந்தேன். அந்த ரூட்டில் நம்ம பார்த்தா கூட 11க்கு ஒரு 30 ஏபி, 12க்கு ஒரு 30 எடுத்தோம் போன வாரம். 42 24 கொடுத்தோம். இப்போ இன்றைக்கி வந்து 41ன்றது நமக்கு ஒரு 41 அல்லது 14. இதுக்கு ஏ போர்டு வந்து ஒரு 8ன்ற மாதிரி வரலாம். 841 அல்லது 814ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போன வாரத்தோட ரூட்டு. ஓகே, அதுக்கடுத்து நமக்கு லாஸ்ட் மந்த்து 4th வீக் ரூட்டும் சில நேரங்களில் 3வது வாரம் ஃபாலோ ஆகும். அப்போ 899க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 503.
இதுலேயும் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி 14 எடுத்துக்கிறோம். 14க்கு அடுத்து 24, 34. இதில் ஃபாலோ ஆகலை. ஆனால் பவரில் இதே 14 பவர் பண்ணால் 69, 69க்கு +20 கால்குலேஷன் ஃபாலோ ஆகும், +30ன்ற கால்குலேஷனில் நமக்கு 99 கிடைக்குது. இங்கே ரிசல்ட்டு 899. ஓகே, கிளியராக மேட்ச் ஆகுது நமக்கு. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட நான் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 11 பவர் பண்ண 66க்கு ஒரு 30, 96. 96ன்றதும் நமக்கு ரிவர்ஸ்லேயும் வரலாம். 96, 69, இதுக்கும் 8 தான் ஏ போர்டு. ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போன மாதத்தோட 4வது வாரம் எல்லா ரூட்டுமே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதுக்கடுத்து இந்த 3 ரூட் தவிர்த்து ஒரு வேளை இன்றைக்கி வந்து க்ளூ நம்பர்லேருந்து கண்டினியூவேஷன், அதாவது போன மாதம் 16, 216 ரிசல்ட் வந்தது இல்லையா, 216க்கு நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண மாதிரி இந்த க்ளூ நம்பருக்கு 11க்கு 21, 31 எடுத்தோம். அதில் 36, 13 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. இதுவே வந்து இந்த 13 வந்து ஒரு வேளை பவரில் நமக்கு 31ன்றது 36ன்னு வந்ததுன்னா என் கெஸ்ஸிங் படி ஒரு 836ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளூ நம்பரில் நம்ம 20, 30 தான் எடுத்தோம்ல. அந்த போன மாதம் 41க்கு ஒரு 20 எடுத்தோம், 61. போன வாரம் 22க்கு ஒரு 20, 42க்கு 24 ஆச்சு. இன்றைக்கி 11க்கு ஒரு 20, நம்ம 31 எடுத்துட்டோம். ஒரு வேளை 21 அப்படின்னு +1ல் போச்சுன்னா அல்லது 31ன்னு போச்சுன்னா 2 நம்பர் பிசியில் மட்டும் இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். முடியுதா? 32, 42 அப்படியும் போன வாரம் அந்த 24 ரிப்பீட் ஆகுது. 42 வரலாம். 32, 42ன்றது பிசியில் மட்டும் வருது. இதில் ஏ போர்டில் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிடுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி 832 அண்ட் 242 அல்லது 232, 832, 232 அந்த மாதிரி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான் அதை நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மந்தோட ரூட்டில் நம்ம மேட்ச் பண்ணதில் 113, 213, அதுக்கடுத்து 841, 896, 836, 832, 212. ஓகே, மொத்தமாக எடுத்த கெஸ்ஸிங்காக இம்பார்ட்டண்டான நம்பர் வந்து 7 நம்பர் டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கேன். 836, 32, 212, 96, 41, 13 இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. வந்து இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 13, 31, 36, 32 4 செட்டு. ஓகே, சி போர்டில் 1, 6 மிக்ஸ் ஆனால் வந்து 2 வரலாம். 1, 6 இல்லை 2, 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங்கில் வர நம்பரை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு புஷ் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.